சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மெஹந்திலாம் வச்சுட்டு எல்லாருமே ரொம்பவே பாட்டுலாம் பாடி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டியுமே கடைசியாக பாட்டு பாடுறாங்க. பாட்டி பாட்டு பாடுறது கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கையில் மெஹந்தி வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா முத்துவ ஸ்ருதி ரவி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி விட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுமே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஊட்டி விட சொல்கிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே வெட்கப்படுறாரு. விஜயா அதுக்கு மேலே வெட்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுறாங்க. முதல்ல அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து, மீனா, ரவி பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கு அந்த மாதிரி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. உடனே மிஸ்ரா பார்த்தீங்கன்னா ஸ்வேதா கிட்ட நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கை கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சிரும், அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா சேட்டா எல்லாரும் ஊட்டி விடுறாங்க, நீங்களே ஊட்டி விடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு கை இல்லை, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. பக்கம் சந்தோஷ் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாஸ் எல்லாரும் மாற்றி மாற்றி ஊட்டி வர விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு பொண்டாட்டி தான், எனக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அது தெரிய வந்தால் தான் தெரிஞ்சிடுமே உங்கள் கதை அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்கிறாரு. உன்னால் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு கொரியர் வருது. கொரியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யார் விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா போயிட்டு நான் தான் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா எனக்கு கொரியர்லாம் வராது, யாரும் எனக்கு அனுப்ப மாட்டாங்களே, நீங்கள் அட்ரஸ் எதாவது மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரியர் பாய் பார்த்தீங்கன்னா இல்லை மேடம் நாங்கள் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், உங்கள் பேருக்கு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா ஏதாவது ஏமாற்றி வேலையாக இருக்க போது, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இப்படி தான் கொரியர் வந்து தான் காசை கொடுத்துட்டு கொரியர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள செங்கல் தான் இருந்துதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் இது அந்த மாதிரி கொரியர்லாம் இல்லை, நீங்கள் நம்பி வாங்கலாம், அதுவும் இல்லாமல் நீங்கள் கேஷ் எதுவும் பே பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு கொரியரை வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு யார் நம்மளுக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸ்ருதியும் மீனாவும் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டி உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு போல், ஆமாம்மா யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பிரித்து பாருங்கள் அப்போ தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா சாரீ இருக்குது. அந்த சாரியை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா உடனே மீனா பார்த்தீங்கன்னா நான் தான் அப்போவே சொன்னல ஆண்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அந்த சாரியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க நானும் மீனா வந்து உங்களுக்காக வந்து இந்த சாரியை வாங்கணும், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு கொரியரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போவே நினச்சேன் இந்த சாரீ பார்த்தோன்னே உன்னோட செலெக்ஷன் தான் இருக்கும்ன்ட்டு, ஒரு பணக்கார வீட்டில் வாழ்ந்த பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி செலெக்ஷன்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சாரீ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும், அதுவும் இந்த சாரியை செலக்ட் பண்ணது மீனா தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு இதை பிடிக்கும்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மீனாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை மீனா தான் வந்து உங்களுக்காக இது செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா தான் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா விஜயா சலிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஜயாவும் பார்த்தீங்கன்னா சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. உடனே பார்வதி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயா என்ன நீ வயசே குறைஞ்சா மாதிரி இருக்க, இந்த சாரியில் ரொம்பவே அழகாக இருக்க, யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ஸ்ருதி தான் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஆண்டி நான் மட்டும் எடுத்து கொடுக்கல, மீனாவும் நானும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா என்ன பேர் சொல்லணும்னா உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிட்டே கேட்குறாங்க. மீனா ஸ்ருதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. முத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே சங்கீத் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி முதல்ல பாட்டி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களே பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்தீங்கன்னா பாட்டு பாட சொல்கிறாங்க. பாட்டி வேணாண்டா என்னை விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்து கேட்காம பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்தீங்கன்னா பாட்டு பாட சொல்கிறாங்க. பாட்டியும் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சங்கீத் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டே இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லோரும் ஏன் என்னாச்சு எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்கும்போது இல்லை என்னோடய ஹஸ்பண்டோட ஞாபகம் வந்துடுச்சு, அவருக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சரி பாட்டி ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம எப்போவும் என்ஜாய் பண்ணுற மூடில் இருக்கோம், நம்ம வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஓகே சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
மீனா, ஸ்ருதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆட ரெடி ஆகுறாங்க. அந்த சமயம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சத்யாவும், ரேகாவும் வராங்க. சத்யா, ரேகாவ பார்த்தோனே சீதா பார்த்தீங்கன்னா, "டேய் உன்ன நான் மெஹந்தி ஃபங்ஷனுக்கே வர சொன்னேன். நீ சங்கீத்துக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிட்டே இருக்கும்போது சிந்தாமணியும் உள்ள வராங்க. சிந்தாமணிய பார்த்தோனே விஜயாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது, கோவமும் ஆகுது. சிந்தாமணி அவங்க மொறச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, சத்யா கிட்ட, "அன்னைக்கு நான் உன்ன ஃபங்ஷனுக்கு வர சொன்னேன். நீ வரமாட்டேன்னு சொன்ன. இப்ப வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அம்மா தான் வர சொல்லி சொன்னாங்க. என் அத்தைக்கிட்ட சொன்னேன். அத்தையும் சரி போலான்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "என்ன வாங்கன்னு சொல்ற? அவங்களலாம் யார் கூப்பிட்டா? அவங்கலாம் எதுக்கு இங்க வரணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இவங்க ஒரு மாரி பேசுறத பார்த்துட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட, "என்ன பிரச்சனை அண்ணாமலை? யார் அவங்கலாம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்கலாம் தெரிஞ்சவங்க தாம்மா. கொஞ்சம் தூரத்து சொந்தம்" அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "இவங்களலாம் யார் இங்க வர சொன்னா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிந்தாமணி, "மாஸ்டர் எதுக்கு இந்த மாரி சொல்றீங்க? இப்ப நம்மலாம் ஒரே சொந்தமாயிட்டோம். நாங்க மீனா வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டோம். அப்போ உங்களுக்கும் சம்மந்தி மொற தானே. அதனால இதுல என்ன இருக்கு? உங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு நாங்க வராம எப்படி? நாங்க மீனாக்காகவும், முத்துக்காகவும் வந்து தானே ஆகணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "சரி உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள வராங்க. உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்கள மொறச்சுட்டே போய் பார்த்தீங்கன்னா, அவங்க போய் உட்கார்றாங்க. சிந்தாமணி இவங்கள மொறச்சுட்டு போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் சங்கீத் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாருமே டான்ஸ் பண்றாங்க. மீனா, ஸ்ருதி, ஸ்வேதா, ரேகா, சீதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் பண்றாங்க. அவங்க டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் எல்லாரும் பண்றாங்க. முத்து, ரவி, மிஸ்ரா எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ மனோஜ் போய் டான்ஸ் பண்ண சொல்லி சந்தோஷ் சொல்லுவாங்க. "மனோஜ் என்னாலாம் முடியாதுடா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, மனோஜ புடிச்சு வலிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு பக்கம், ரவி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் கைய பிடிச்சிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சு டான்ஸ் பண்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.